ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பரவலாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, 2A4. ஸோ இந்த 3 எக்ஸாம் தான் நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஸோ அதுக்குண்டான சிலபஸ் என்ன சிலபஸ் அப்படின்னா மேக்ஸ் சிலபஸ் பார்க்க போகிறோம். 3 எக்ஸாமுக்கும் ஒரே மேக்ஸ் சிலபஸ் தான், சரிங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு தரம் 25 கேள்வி கேட்பாங்க. 3 எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ், ஓகேங்களா? இதில் வந்து சப்டாபிக் 2 கொடுத்துருக்காங்க, அழகு 1, அழகு 2. ஸோ அழகு 1 அப்படின்றது திறனறிவு, அழகு 2 காரணவியல். அழகு 1ல் 15 கேள்வி கேட்பாங்க, அழகு 2ல் 10 கேள்வி கேட்பாங்க. ஸோ அழகு 1 வந்து ஆப்டிடியூட், அழகு 2 ரீசனிங், ஓகேங்களா? இப்போது அழகு 1ல் சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன், விழுக்காடு பர்சன்டேஜ், மீபோவா HCF, மீசிமா LCM, விகிதம் ரேஷியோ விகிதாச்சாரம், ப்ரிப்போசிஷன் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பரப்பளவு 2Dன்னு சொல்லுவாங்க, கொள்ளளவு 3Dன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? காலம் மற்றும் வேலை. ஸோ திறனறிவில் 15 கேள்வி இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. அழகு 2 காரணவியலில் 10 கேள்வி. ஸோ தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க, ஓகேங்களா? இதில் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் விழுக்காடு, விகிதம், விகிதாச்சாரம். ஸோ இது 3 ஒரே மாதிரி இருக்கும், ஹெட்டிங் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் வேறு வேறு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலம் மற்றும் வேலை. காலம் மற்றும் வேலையில் நமக்கு வந்து 4 டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்பாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில் கணக்கு, குழாய் கணக்கு, அப்புறம் வந்து வயது கணக்கு. ஸோ இது எல்லாமே காலம் மற்றும் வேலைக்குள்ளே தான் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் திறனறிவில் வந்து இதில் வந்து எண்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு இல்லை, பட் ஆனால் எண்கள் அப்படின்ற ஒரு சம்பந்தமான டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்பாங்க. அந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண் வரிசை இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் எண்ணியல் சம்பந்தமான கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? எண்ணியலிருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சராசரின்ற ஒரு டாபிக் மிஸ் ஆகிருக்கு, சரிங்களா? அந்த சராசரி வந்து விகிதம், விகிதாச்சாரம், விழுக்காடு, இதுலேயே வந்து விழுக்காடு மேக்ஸிமம் விழுக்காடில் சராசரி வந்துடும், ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 3 எக்ஸாமோட சிலபஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரூப் 1, 2, 4 3 எக்ஸாமுக்கு தனித்தனியாக சிலபஸ் இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்கேன், வேணுன்ற டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலபஸை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.